Hello friends, welcome to Centum Tutor PGTRB Commerce Unit 18 Auditing பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதில் செகண்ட் வீடியோ இன்டர்னல் கண்ட்ரோல், இன்டர்னல் செக், இன்டர்னல் ஆடிட், வவுச்சிங், வெரிஃபிகேஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் liabilities, ஆடிட்டர்ஸ், அப்பாயின்மெண்ட், டியூட்டிஸ் அண்ட் liabilities, இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ஆடிட் இதை பற்றி பார்க்க போகிறோம். இதோடைய தொடர்ச்சி டெஸ்ட் நம்பர் 3லையும் இருக்கும். Question number 1, DAS audit is that where the auditor checks each and every transaction right from its origin in the books of prime entry till they are posted. எந்த ஆடிட்டிங்கில் ஒரு ஆடிட்டர் ஒரு டிரான்சாக்ஷனுடைய ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் அதோடைய ஆரிஜின்லேருந்து தொடக்கத்திலிருந்து எண்டு வரைக்கும் கம்ப்ளீட்டாக செக் பண்ணக்கூடிய ஒரு ஆடிட்டுக்கு என்ன பேருன்னு கேட்குறாங்க. ஸ்டாண்டர்ட் ஆடிட்டா, பேலன்ஸ் ஷீட் ஆடிட்டா, வவுச் அண்ட் போஸ்ட் ஆடிட்டா, நன்னான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், போன வீடியோவிலே இது வேறு விதத்தில் பார்த்தோம். ஒரு ஆடிட்டர் செக்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி டிரான்சாக்ஷன், ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் ஒரு ஆடிட்டர் ரைட் ஃப்ரம் இட்ஸ் ஆரிஜின், அது தொடக்கத்திலிருந்து ஆடிட் பண்ணால் அதுக்கு பேர் வந்து வவுச் அண்ட் போஸ்ட். Question number 2, the examination of certain transaction from their origin to their conclusion is called. Examination of certain transactions from their origin to their conclusion. ஒரு டிரான்சாக்ஷனுடைய ஆரிஜின்லேருந்து தொடக்கத்திலிருந்து அதனுடைய கன்க்ளூஷன் முடிவு வரைக்கும் ஒரு சில டிரான்சாக்ஷனை எக்ஸாமின் பண்ணுது. சர்டைன் டிரான்சாக்ஷன்ஸ் அது கவனிக்கணும். சர்டைன் டிரான்சாக்ஷனை எக்ஸாமின் பண்ணுறதுக்கு பேர் ஆடிட்டிங் இன் டெப்த்தா, டெஸ்ட் செக்கா, எவிடன்ஸ், ஆடிட் எவிடன்ஸா, ஆல் தி அபோவான்னு கேட்டிருக்காங்க. ஒரு சில டிரான்சாக்ஷனை மட்டும் அதோடைய தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் எக்ஸாமின் பண்ணுறதுக்கு பேர் ஆடிட்டிங் இன் டெப்த். ஆடிட்டிங் இன் டெப்த், ஆழமான தணிக்கை அப்படின்னு சொல்லுவோம். ஆடிட்டிங் இன் டெப்த் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கடந்த கொஸ்டின் இந்த கொஸ்டின் வித்தியாசம் இருக்குது. அங்கே சொல்லியிருக்கேன் பாருங்கள், ஆடிட் DAS audit is that where the auditor checks each and every transaction, ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்கே என்ன சொல்லியிருக்கு பாருங்கள், எக்ஸாமினேஷன் ஆஃப் சர்டைன் டிரான்சாக்ஷன், சில டிரான்சாக்ஷன்ஸை மட்டும் தொடக்கத்திலேருந்து கடைசி வரைக்கும், ஆரிஜின்லேருந்து கன்க்ளூஷன் வரைக்கும் எக்ஸாமின் பண்ணுறதுக்கு பேர் வந்து ஆடிட்டிங் இன் டெப்த், ஆழமான தணிக்கை அப்படின்னு சொல்லலாம். Third question, the object of auditing in depth is to check efficiency of. Auditing in depth உடைய ஆப்ஜெக்ட், நோக்கம் என்ன? எதுடைய எஃபிஷியன்சி செக் பண்ணுறதுக்காக, எதனுடைய திறனை செக் பண்ணுறதுக்காக, ஒரு ஆடிட்டருடைய திறனை செக் பண்ணுறதுக்காகவா, இன்டர்னல் செக்கோடைய திறனை சோதிக்கிறதுக்காகவா, ஒரு அக்கௌண்டண்ட்டுடைய எஃபிஷியன்சியை திறமையை சோதிக்கிறதுக்காகவா, ஆல் தி அபோவான்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஆடிட்டிங் இன் டெப்த் அப்படின்றது சில டிரான்சாக்ஷனை மட்டும் எடுத்து அதோடைய தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் எக்ஸாமின் பண்ணுறது, அதுதான் ஆடிட்டிங் டெப்த் பார்த்தோம். அதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர்னல் செக் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா, இன்டர்னல் செக் இல்லைன்னா கண்ட்ரோல் சிஸ்டம், இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் சொல்லலாம், அதோடைய எஃபிஷியன்சி, அதோடைய திறனை கண்டுபிடிக்கிறதுக்காக, இன்டர்னல் செக் சிஸ்டம் ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் சிலதை மட்டும் எடுத்து டீப்பாக ஆடிட் பண்ணுவாங்க. Question number 4, DAS means to select and examine representative sample from a large number of similar items. ஒரே மாதிரி ஐட்டம், சிமிலராக இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ், ஒரே மாதிரி ஐட்டம்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா அதில் சில சாம்பிள்ஸை மட்டும் எடுத்து எக்ஸாமின் பண்ணுவாங்க. ஒரே மாதிரி ஐட்டம் நிறைய இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் ஆடிட் பண்ண முடியாது, அதுலேருந்து சில சாம்பிள்ஸை மட்டும் எடுத்துட்டு செலக்ட் பண்ணி அதை எக்ஸாமின் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் என்ன? ஆடிட்டிங் இன் டெப்த்தா, இன்டர்னல் செக்கா, டெஸ்ட் செக்கா, வவுச்சிங்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு நிறைய ஒரே மாதிரி ஐட்டம் இருந்து அதில் ஒரு சாம்பிளை மட்டும் எடுத்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் வந்துட்டு டெஸ்ட் செக் அப்படின்னு பேர். டெஸ்ட் செக் மீன்ஸ் டு செலக்ட் அண்ட் எக்ஸாமின் representative sample from a large number of similar items. Fifth question, the DAS acts a guide and it ensures that all audit areas have been duly attended to without any omissions. இது வந்து இதில் கொடுத்துருக்காங்க, ஆடிட் கண்ட்ரோல், ஆடிட் ப்ரோக்ராம்,
இன்டர்னல் செக் நன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது ஒரு கைடு? இது வந்து என்ஷூர் பண்ணும், உறுதிப்படுத்தும். இந்த கைடு, இது ஒரு கைடு, வழிகாட்டி. இது என்ன பண்ணுன்னா உறுதிப்படுத்தும். என்னத்தை உறுதிப்படுத்தும்னு கேட்டிங்கன்னா, ஆல் ஆடிட் ஏரியாஸ், எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த பகுதியிலெல்லாம் ஆடிட் பண்ணுமோ, தணிக்கை பண்ணுமோ, அதெல்லாம் கம்ப்ளீட்டாக எந்தவித விடுபடும் இல்லாமல், ஒமிஷனும் இல்லாமல், விடுபடும் இல்லாமல் எல்லாத்தையும் ஆடிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கைடு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆடிட் கண்ட்ரோலா, ஆடிட் ப்ரோக்ராமா, இன்டர்னல் செக்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் கால் ஆடிட் ப்ரோக்ராம். ஒரு ஆடிட் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு ப்ரோக்ராம் உண்டாக்கிடுவாங்க. என்னென்ன பண்ணும், எதெல்லாம் ஃபஸ்ட் பண்ணும், எதெல்லாம் செகண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு இதை க்ரியேட் பண்ணிடுவாங்க, ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணிடுவாங்க. அப்போ ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு அதை ஆடிட் பண்ணும்போது எல்லா ஏரியாவும் விடுபடாமல் எல்லா ஏரியாவும் ஆடிட் பண்ணிடலாம், தணிக்கை பண்ணிடலாம். அது உறுதிப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கைடு தான் இந்த ஆடிட் ப்ரோக்ராம். Question number 6. Dash is an exercise to ensure that the audit plan is actually carried out in the lines it is thought out to be. டேஷ்ன்றது ஒரு செயல்படுத்துறது. இது இந்த செயல்பாடு எதை உறுதிப்படுத்தும், என்ஷூர் பண்ணணும்னு கேட்டால், ஆடிட் பிளான் வந்து நம்ம பிளான் பண்ண மாதிரியே தான், ஆக்சுவலி எப்படி பிளான் பண்ணோமோ அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு, நம்ம நினச்ச மாதிரி தான் போயிட்டுருக்கு அப்படின்னு காமிக்கக்கூடிய ஒரு செயல்பாடு, ஒரு எக்ஸசைஸ் தான் இது. ஆடிட் ப்ரோக்ராமா, ஆடிட் பிளானிங்கா, ஆடிட் கண்ட்ரோலா, இன்டர்னல் செக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ த ஆப்ஷன் இஸ் ஆடிட் கண்ட்ரோல். இந்த ஆடிட் கண்ட்ரோல் என்ன பண்ணணும் கேட்டால், எப்போதும் ஆடிட் கண்ட்ரோல் பார்ப்பாங்க, எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. இந்த ஆடிட் கண்ட்ரோல் எக்ஸசைஸ் பண்ணுறது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, செயல்படுத்துவது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து உறுதிப்படுத்தும். நம்ம ஆடிட் பிளான் பண்ணியிருப்போம், அந்த பிளான் பிரகாரம் கரெக்டாக தான் போயிட்டுருக்கா அப்படின்றத இது உறுதிப்படுத்தும். ஆடிட் கண்ட்ரோல் உறுதிப்படுத்தும். ஸோ ஆடிட் கண்ட்ரோல் இஸ் an exercise to ensure that the audit plan is actually carried out in the lines it is thought out to be. Question number 7. Dash can be removed by the management or the directors. இதில் இன்டர்னல் ஆடிட்டரா இல்லை ஸ்டாட்யூட்டரி ஆடிட்டரா இல்லை ஏபி ரெண்டு பேருமா, இன்டர்னல் ஆடிட்டர் அண்டு ஸ்டாட்யூட்டரி ஆடிட்டர் நன். யாரை வந்து மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா டைரக்டர்ஸ் ரிமூவ் பண்ணிடலாம். அவங்கள அப்பாயின்ட் பண்ணுறது அதிகாரமும் அவங்களுக்கு தான், அவங்கள ரிமூவ் பண்ணுற அதிகாரமும் இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு இல்லைன்னா டைரக்டர் கையில் தான் இருக்கும். இதில் யாருன்னு கேட்டிருக்காங்க, மேனேஜ்மெண்ட்டே அப்பாயிண்ட் பண்ணி மேனேஜ்மெண்ட்டே ரிமூவ் பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்கக்கூடிய நபர் வந்து இன்டர்னல் ஆடிட்டர். இன்டர்னல் ஆடிட்டரை மேனேஜ்மெண்ட் ஆர் டைரக்டர்ஸ் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்கள ரிமூவ் பண்ணுற அதிகாரமும் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்டையும் டைரக்டர்ஸ்கிட்டையும் தான் இருக்குது. Question number 8. Dash can be removed by the shareholders and not by the management or the directors. இதில் யாரை ஷேர்ஹோல்டர்ஸ் தான் ரிமூவ் பண்ண முடியும், மேனேஜ்மெண்ட்டோ டைரக்டர்ஸோ இவங்களை ரிமூவ் பண்ண முடியாது. அதான் மெஜாரிட்டி வேணும், ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அவங்க மூலிமா தான் இந்த ஷேர்ஹோல்டர்ஸை ரிமூவ் பண்ண முடியும். அப்போ யார் கேட்குறாங்க, இன்டர்னல் ஆடிட்டர்ஸா ஸ்டாட்யூட்டரி ஆடிட்டரா, போத் ஏஎன்பியா நன்னு கேட்டிருக்காங்க. இது ஏற்கனவே நம்ம 7th கொஸ்டின் படித்தனால நமக்கு தெரியும். ஒரு மேனேஜ்மெண்ட்டோ டைரக்டரோ ரிமூவ் பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்கக்கூடிய நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா இன்டர்னல் ஆடிட்டரை தான் ரிமூவ் பண்ண முடியும். அப்போது ஸ்டாட்யூட்டரி ஆடிட்டரை ரிமூவ் பண்ணணுன்னா ஷேர்ஹோல்டரால் மட்டும்தான் ரிமூவ் பண்ண முடியும், மேனேஜ்மெண்ட்டோ டைரக்டர்ஸோ நினச்சா ரிமூவ் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டாட்யூட்டரி ஆடிட்டர் அப்படின்றது வந்துட்டு இந்த ஷேர்ஹோல்டர்ஸோடைய ஒரு ஏஜென்ட். Question number 9. Dash has no right to attend a meeting of the shareholders. shareholders மீட்டிங்கில் அட்டென்ட் பண்ணக்கூடிய உரிமை இவங்களுக்கு கிடையாது. இன்டர்னல் ஆடிட்டரா ஸ்டாட்யூட்டரி ஆடிட்டரா போத் ஏஎன்பியா நன்னு கேட்டிருக்காங்க. நவ் இட்ஸ் வெரி சிம்பிள், நவ் வில் கெட் ஐடியா. நமக்கு தெரியும் இன்டர்னல் ஆடிட்டர், இன்டர்னல் ஆடிட்டருக்கு வந்து ஷேர்ஹோல்டர்ஸ் மீட்டிங்கை அட்டென்ட் பண்ணக்கூடிய ரைட் கிடையாது, உரிமை கிடையாது. ஏன்னா இன்டர்னல் ஆடிட்டர்ஸ் ஆர் அப்பாயிண்டட் பை மேனேஜ்மெண்ட் ஆர் டைரக்டர்ஸ். அப்போ ஸ்டாட்யூட்டரி ஆடிட்டர் தான் அப்பாயிண்டட் பை ஷேர்ஹோல்டர்ஸ். அதே மாதிரி அந்த ஸ்டாட்யூட்டரி ஆடிட்டரை ரிமூவ் பண்ணக்கூடிய அதிகாரமும் ஷேர்ஹோல்டர்ஸ் கையில் தான் இருக்குது. ஏன்னா ஷேர்ஹோல்டருடைய ஒரு ஏஜென்ட் தான் இந்த ஸ்டாட்யூட்டரி ஆடிட்டர். அப்போ ஸ்டாட்யூட்டரி ஆடிட்டருக்கு மட்டும்தான் இந்த மீட்டிங்கில் ஷேர்ஹோல்டர்ஸ் மீட்டிங்கில் பங்கெடுக்கக்கூடிய உரிமை இருக்குது. இன்டர்னல் ஆடிட்டருக்கு உரிமை கிடையாது. நோ ரைட் டு அட்டெண்ட் தி மீட்டிங் ஆஃப் தி ஷேர்ஹோல்டர்ஸ். தட் இஸ் கால்ட் இன்டர்னல் ஆடிட்டர். Question number 10. Dash has the primary duty to find out,
whether any error or fraud has been committed. இவங்களுக்கு தான் இன்டர்னல் ஆடிட்டரா ஸ்டாட்யூட்டரி ஆடிட்டரா போத் ஏஎன்பியா நன்னான்னு கேட்டிருக்காங்க. இதில் எந்த ஆடிட்டருக்கு உடைய ப்ரைமரி டியூட்டி முதன்மையான பணி என்ன முதன்மையான பணி அப்படின்னு கேட்டாங்கன்னா டு ஃபைண்ட் அவுட் வெதர் எனி எரர் ஆர் ஃப்ராட் ஹேஸ் பீன் கமிட்டட். ஏதாவது தவறு நடந்திருக்கா, எரர் நடந்திருக்கா, இல்லை ஃப்ராடு மோசடிகள் நடந்திருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா இவங்களுடைய முதன்மையான பணி. யாரோடது? இன்டர்னல் ஆடிட்டரா ஸ்டாட்யூட்டரி ஆடிட்டரா போத் ஏஎன்பியா நன்னான்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஃப்ராடையும் எரரையும் ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய டியூட்டி ப்ரைமரி டியூட்டி வந்து இன்டர்னல் ஆடிட்டருக்காக தான். இன்டர்னல் ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணுறது அதுக்காக தான். ஸ்டாட்யூட்டரி ஆடிட்டரோட வேலை எரரையோ ஃப்ராடையோ கண்டுபிடிக்கிறது கிடையாது. ஒரு ஃபைனல் அக்கௌண்ட்டோடைய ஃபேர் வியூவை செக் பண்ணி அவருடைய ஒப்பீனியனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது மட்டும்தான் அவருடைய வேலை. இன்டர்னல் ஆடிட்டர் அதுக்காக கிடையாது, ஃப்ராடையும் எரரையும் கண்டுபிடிக்கிறது. இது வந்து இவருடைய மெயின் ஆப்ஜெக்டிவ் வந்து இதுதான். இன்டர்னல் ஆடிட்டரோட மெயின் ஆப்ஜெக்டிவ் இதுதான். ஆனால் ஃப்ராடையும் எரரையும் கண்டுபிடிக்கிறதுன்றது இந்த ஸ்டாட்யூட்டரி ஆடிட்டரோட செகண்டரி டியூட்டி தான். ப்ரைமரி மெயின் டியூட்டி வந்து அவருக்கு ஒப்பீனியன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது மட்டும் தான் அவருடைய ப்ரைமரி டியூட்டி. Question number 11. Weakness letter is concerned with evaluation of internal audit, external audit, internal control, internal check. Weakness letter அப்படின்றது வீக்னஸ் லெட்டர். வீக்னஸ் லெட்டர்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆடிட்டர் என்ன பண்ணுவார்னா ஒரு ரிப்போர்ட் இஷ்யூ பண்ணுவார் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு. ஒரு ஆடிட்டர் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸுக்கு ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க. அதில் இன்டர்னல் கண்ட்ரோல் மெக்கானிசம் எங்கேயெல்லாம் வீக்காக இருக்குது, எந்தெந்த இன்டர்னல் கண்ட்ரோல் மெக்கானிசம் எங்கேயெல்லாம் வீக்காக இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணுவாங்க, ஸ்டேட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் வீக்னஸ் லெட்டர்னு சொல்கிறோம். அப்போ வீக்னஸ் லெட்டர்னு தானே ரிப்போர்ட் இஷ்யூட் பை ஆடிட்டர். யாருக்கு? டு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அதில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னு கேட்டால் ஸ்டேட்டிங் தி வீக்னஸ் இன் இன்டர்னல் கண்ட்ரோல் மெக்கானிசம். இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய வீக்னஸ். எங்கே வீக்னஸ் இருக்குது? இப்போ வந்து ஸ்டாக் கண்ட்ரோல் சிஸ்டம் வீக்காக இருக்குது, அதனால் ஸ்டாக் வந்து நிறைய வேஸ்ட் ஆகுது, இல்லைன்னா நிறைய மோசடி செய்யப்படுது அப்படின்னா அந்த வீக்னஸை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. இதுதான் வீக்னஸ் லெட்டர். அப்போ வீக்னஸ் லெட்டர் இஸ் கன்சர்ன்ட் வித் தி எவாலுவேஷன் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல். இன்டர்னல் கண்ட்ரோல் இங்கே பாருங்கள், எல்லாமே இன்டர்னல் ஆடிட், இன்டர்னல் கண்ட்ரோல், இன்டர்னல் செக்குன்னு இருக்குது. ஒவ்வொன்றும் சின்ன சின்ன வித்தியாசம். இங்கே இன்டர்னல் கண்ட்ரோல் அதோடைய வீக்னஸ் சொல்கிறது தான் இந்த வீக்னஸ் லெட்டர். வீக்னஸ் லெட்டர் எழுதுறது யார்? ஆடிட்டர். யாருக்கு எழுதுவாங்க? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு. Question number 12. Dash is a documentary evidence in support of a transaction in the books of accounts. ஒரு புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் எந்த டிரான்சாக்ஷன்ஸையும் எழுதினாலும் அதுக்கு ஒரு சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் இருக்கணும், சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இருக்கணும். அந்த டாக்குமெண்ட்டுக்கு என்ன சொல்லுவாங்க? பேலன்ஸ் ஷீட்னு சொல்லுவாங்களா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபயர்னு சொல்லுவாங்களா, வவுச்சர்னு சொல்லுவாங்களா, ஆல் தி அபவான்னு கேட்டிருக்காங்க. ஒரு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் அப்படின்றதே வவுச்சர் தான். எந்த ஒரு டிரான்சாக்ஷன் நடந்தாலும் அதுக்கு என்ன இருக்கணும்னு கேட்டிங்கன்னா வவுச்சர் இருக்கணும். ஸோ வவுச்சர் இஸ் ஏ டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இன் சப்போர்ட் ஆஃப் ஏ டிரான்சாக்ஷன் இன் தி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டில் எழுதக்கூடிய ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் தான் வவுச்சர். Question number 13. The act of establishing the accuracy and authenticity of entries in the account books is called dash. Checking, vouching, testing, none. நல்லா கவனிச்சு பாருங்க. The act of establishing the accuracy. Accuracy துல்லியத்தன்மை. Authenticity நம்பகத்தன்மை. துல்லியமாக இருக்கணும், நம்பகமாக இருக்கணும். ஒவ்வொரு அக்கௌண்ட் புக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு என்ட்ரியும் நம்பகத்தன்மையையும் துல்லியத்தன்மையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு செயல். இந்த செயலை பண்ணால் நம்மளுக்கு அக்கௌண்ட் புக்கில் இருக்கக்கூடிய என்ட்ரிஸ் எல்லாம் துல்லியமாக இருக்குது, நம்பலாம், நம்பகத்தன்மை இருக்குது, துல்லியத்தன்மை இருக்குதுன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும், நிலைநிறுத்த முடியும். அந்த ஆக்டுக்கு பேர் என்ன? செக்கிங்கா, வவுச்சிங்கா, டெஸ்டிங்கா, நன்னான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து வவுச்சிங். இந்த வவுச்சிங் பண்ணும்போது எல்லாம் துல்லியமாக இருக்குது, நம்பலாம் அப்படின்னு குறிப்பிடலாம். ஏன்னா வவுச்சிங் வந்து பண்ணுறது எதை வச்சு தான் வவுச்சிங் பண்ணுவாங்கன்னா வவுச்சரை வச்சு தான் வவுச்சிங் பண்ணுவாங்க. வவுச்சுன்றது ஒரு நடவடிக்கை, எந்த நடவடிக்கை நடந்தாலும் அதுக்கு ஒரு அத்தாட்சி இருக்கணும், எவிடன்ஸ் இருக்கணும். எவிடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அக்கௌண்ட் புக்கில் என்டர் பண்ண முடியும்.
அப்போது அந்த அக்கௌண்ட் புக்கில் எழுதின எல்லா என்ட்ரிக்குமே எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னா, அதாவது சாட்சி இருக்குது, பில் இருக்குது, அதோடைய ரெசிப்ட் இருக்குது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்பலாம். துல்லியமாக இருக்குதுன்னு அர்த்தம். துல்லியமாக இருக்குதுன்னு பண்ணுறோம். அந்த மாதிரி வவுச்சரை வச்சு தான் வவுச்சிங் பண்ணுவாங்க. அந்த வவுச்சிங் பண்ணுறதுனால என்ன தெரிஞ்சுக்கலான்னு கேட்டால், அக்கௌண்ட் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா என்ட்ரியும் அக்யூரேட்டாக இருக்குது, துல்லியமாக இருக்குது, அத்தன்டிசிட்டி நம்பகத்தன்மையோடு இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். Question number 14. Concealment of a shortage by delaying the recording of cash receipt is called teaming and lading, lapping, both A and B, none. Concealment நம்ம சாதாரண பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. வீட்டில எல்லாம் நம்ம ஒயரிங் பண்ணும்போது கன்சீல்டு ஒயர் பண்ணுவோம். கன்சீல்டு ஒயர்னால் வெளியே அந்த ஒயர் போகிறது தெரியாது, சிமெண்ட்டுக்குள்ளாரே மறைச்சிருவோம். உள்ளேயே குரூப் பண்ணி ஓட்டை போட்டு அதுக்குள்ளாரே வச்சுருவோம், வெளியே எந்த ஒயரும் தெரியாது. தட் இஸ் கால் கன்சீல்மெண்ட். அதுமாதிரி இங்கே என்ன பண்ணுவாங்க, கன்சீல்மெண்ட் அப்படின்னா மறைக்கிறது. எதை மறைச்சிருவாங்கன்னா ஷார்ட்டேஜை மறைச்சிருவாங்க, அதாவது பற்றாக்குறையை மறைப்பாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, பை டிலேயிங் தி ரெக்கார்டிங் ஆஃப் கேஷ் ரெசிப்ட்ஸ். அதாவது இது வந்து பெரிய ஒரு ஃப்ராடு, நிறைய ஸ்தாபனத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஃப்ராடு. இந்த ஃப்ராடு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஏ அப்படின்னு ஒரு நபர் எடுத்துக்கலாம். அந்த ஏ நபர் ஒரு கேஷை கொடுக்கும்போது அந்த கேஷை வந்து கேஷ் புக்கில் ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டுருவாங்க. அந்த கேஷை வந்து கையாடல் பண்ணிடுவாங்க. ஒரு 10,000 ரூபா ஏ கொடுக்குறாருன்னா அந்த 10,000 ருபீஸை இவங்க கையாடல் பண்ணி கேஷ் புக்கில் ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ அங்கே ஷார்ட்டேஜ் வந்துடும். அப்போ ஏக்கு வந்து நாளைக்கு கொஸ்டின் வரும், ஏக்கு கொடுத்துட்டாரு எங்கே என்டர் பண்ணிங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, பி அப்படின்ற இன்னொருத்தர் பின்ற ஒருத்தருக்கு ஒரு வந்து 10,000 ருபீஸ் கொடுக்கும்போது அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஏவோட கணக்கில் போட்டுருவாங்க. அடுத்து பி கணக்கில் இருக்காது. அடுத்து சீன்ற ஒருத்தருக்கு அந்த பணம் கொடுக்கும்போது அது பி கணக்கில் காமிப்பாங்க. இப்படி அந்த ஷார்ட்டேஜை அட்ஜஸ்ட் பண்ணிட்டே போவாங்க, மறைச்சிட்டே போவாங்க. இதுக்கு என்ன சொல்லுவாங்க, கன்சீல்மெண்ட் ஆஃப் ஏ ஷார்ட்டேஜ் பை டிலேயிங் தி ரெக்கார்டிங் ஆஃப் கேஷ் ரெசிப்ட் இஸ் கால்ட் டீமிங் அண்ட் லேடிங் அப்படிவாங்க. டீமிங் அண்ட் லேடிங், லேப்பிங், இது ரெண்டுமே ஒரே பொருள் தான். டீமிங் அண்ட் லேடிங்னாலும் அதே மீனிங் தான், அதே மாதிரி லேப்பிங்னாலும் ஒரே மீனிங் தான். லேப்பிங்கிறதும் அதே மீனிங்கில் தான் இருக்குது. அப்போ இது ரெண்டுமே போத் ஏ அண்ட் பி இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். ஏன்னா 2 பேரும் கொடுத்தேன், நான் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணாலும் கொடுக்கலான்றதுனால இந்த 2 பேரையுமே இங்கே கொடுத்துட்டேன். இந்த மாதிரி கேஷ் ஷார்ட்டேஜை மறைச்சிட்டே போவாங்க, கேஷை வந்து மறைச்சிட்டு போவாங்க. ஒரு ஆள் கொடுத்த அமௌண்ட்டை எடுத்து கையாடல் பண்ணிவிட்டு அடுத்த ஆள் கொடுக்கும்போது இவருடைய அக்கௌண்ட்டில் போடுறது, அவருக்கு இன்னொரு ஆள் கொடுக்கும்போது அவருடைய அக்கௌண்ட்டில் போடுறது, இப்படி போயிட்டே இருக்கும். இந்த மறைச்சிட்டே வருவாங்க இந்த ஷார்ட்டேஜை. இதுக்கு பேர் தான் டீமிங் அண்ட் லேடிங் வாங்க. இன்னொரு பேர் வந்து அதுக்கு லேப்பிங், அது ஓவர்லேப் பண்ணுறது, ஒன்றுக்கு மேலே போட்டு வரதா லேப் பண்ணிட்டே வரதுன்னு அர்த்தம். Question number 15. Auditor should check the names of the workers as mentioned in the wages sheet with job cards and the foreman's register to see that no dummy workers are included. This is called, இது ஒரு டைப் ஆஃப் ஃப்ராடு. இது ஒரு டைப் மோசடி. இதை வந்து ஆடிட்டர் செக் பண்ணுவாங்க, இந்த மோசடியை செக் பண்ணுவாங்க. என்ன மோசடின்னு கேட்டிங்கன்னா, அந்த வேஜஸ் ஷீட்டில் இருக்கக்கூடிய ஒர்க்கருடைய பேரெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒர்க்கருடைய பேரெல்லாம் ஜாப் கார்டு கூடயும் ஃபோர்மேன் ரெஜிஸ்டர் கூடயும் ஒப்பிட்டு பார்ப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, வேஜஸ் ஷீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 10 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஒரு 12 பேராக போட்டுருவாங்க, 2 டம்மி பேரை கொடுத்துருவாங்க, டம்மியாக 2 பேரை கொடுத்துருவாங்க. சம்பளம் எடுக்கும்போது இந்த 2 பேரோட சம்பளத்தை இவங்க மோசடி பண்ணிடுவாங்க. 10 பேர் சம்பளம் கொடுத்துருவாங்க, 2 பேர் எக்ஸ்ட்ரா டம்மியாக கொடுத்த பேருனால அந்த காசை இவங்க மோசடி பண்ணிடுவாங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிப்பட்ட மோசடிக்கு என்ன பேர்? டம்மியாக ஒர்க்கருடைய பேரை கொடுத்துட்டு அதை சிலப்போ அந்த ஏற்கனவே ரிட்டையர் ஆகி போயிருப்பாங்க, அவங்க பேரெல்லாம் இதில் ரெக்கார்ட்லேயே வச்சுருப்பாங்க, அவங்களுடைய சம்பளத்தை இவங்க எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி மோசடிக்கு என்ன பேர்? அதை வந்து ஆடிட்டர் செக் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க, இப்படி செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மோசடிக்கு என்ன பேர்? செக்கிங்னு பேரா, வெரிஃபிகேஷன் பேரா, பேடிங்னு பேரா, ஆல் தி அபவ்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் கால் பேடிங், PADDING, பேடிங் அப்படின்னு பேர். பேடிங் அப்படின்றது சாதாரண ஒரு இங்கிலீஷ் வார்த்தை தான். பேடிங்னா திணிப்பு அப்படின்னு அர்த்தம். அதாவது இல்லாத ஆளுங்களோட பேரை டம்மியாக திணிக்கிறதுக்கு பேர் தான் பேடிங். பேடிங்னா திணிப்பு அப்படின்னு அர்த்தம். Question number 16. Dash means proving the truth or confirmation. Dash அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, உண்மையை நிரூபிக்கிறது, ப்ரூவிங் தி ட்ரூத், ஆர் கன்ஃபர்மேஷன், உறுதிப்படுத்துறது, உண்மையை உறுதிப்படுத்துறது. அதுக்கு என்ன பேர்? வெரிஃபிகேஷனா, வவுச்சிங்கா,
செக்கிங்கா ஆல் தி அபவான்னு கேட்டிருக்காங்க. இந்த இது உண்மையாக நடந்தது தான், இது உறுதிப்படுத்தப்பட்டது தான் அப்படின்னு சொல்கிறதுக்காக பண்ணக்கூடியது தான் வெரிஃபிகேஷன். வெரிஃபிகேஷன் தான் உண்மையை நிரூபிக்கிறதுக்காக செய்கிறது தான் வெரிஃபிகேஷன். கொஸ்டின் நம்பர் 17. ஃபிக்ஸட் அசட்ஸ் ஆர் வேல்யூட் அட். ஒரு கம்பெனியில் ஃபிக்ஸட் அசட்டை எப்படி வேல்யூ பண்ணுவாங்க? ஏன்னா ஆடிட்டிங்கில் ரொம்ப முக்கியம், எப்படி வேல்யூ பண்ணிக்கலான்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா எக்ஸாஜரேட் பண்ணி காமிக்கக்கூடாது, கம்மி பண்ணியும் காமிக்கக்கூடாது. அப்போது ஒரு அசட்டை, ஒரு ஃபிக்ஸட் அசட்டை, அதாவது லாங் டைம் இருக்கக்கூடிய ஒரு அசட்டை எப்படி வேல்யூ பண்ணுவாங்க? கோயிங் கன்சர்ன் வேல்யூலையா, கன்வென்ஷனல் வேல்யூலையா, டோக்கன் வேல்யூலையா, ஆல் தி அபவான்னு கேட்டிருக்காங்க. இந்த ஃபிக்ஸட் அசட் வேல்யூவை கோயிங் கன்சர்ன் வேல்யூவில் மெஷர் பண்ணுவாங்க. கோயிங் கன்சர்ன் வேல்யூ அப்படின்னு நடந்தால் ஒரு நிறுவனம் வந்து இந்த அசட், இந்த ஃபிக்ஸட் அசட் அப்படின்னாலே நான் என்ன கவனிக்க வேண்டியதுன்னா, ஆடிட்டிங் பண்ணும்போது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம், ஃபிக்ஸட் அசட் அப்படின்னு சொல்லும்போது இது மறு விற்பனைக்காக வாங்கப்பட்டதல்ல. இட் இஸ் நாட் பர்ச்சேஸ் ஃபார் ரீசேல். இந்த ஃபிக்ஸட் அசட்ன்றது திரும்ப விற்கிறதுக்காக வாங்கப்பட்டது அல்ல. இது நீண்ட காலம் நம்மக்கிட்டே இருக்கும், அதுலேருந்து நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், நீண்ட காலம் இருக்கும் அப்படின்பதே கோயிங் கன்சர்ன் வேல்யூ. கோயிங் கன்சர்ன் அந்த வேல்யூவில் தான் நம்ம என்ன பண்ணுவோன்னா எடுப்போம். அப்போ ஒரு காஸ்ட் வேல்யூ எடுப்போம். அது ஆக்சுவலி வாங்கின வேல்யூ எடுத்துகிட்டு ஒவ்வொரு வருஷம் டிப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணிட்டே வருவோம், அவ்வளோதான். அப்போது கன்வென்ஷனல் வேல்யூ, டோக்கன் வேல்யூவில் சேம் மீனிங். கோயிங் கன்சர்ன் வேல்யூ தான் கன்வென்ஷனல் வேல்யூனாலும் டோக்கன் வேல்யூனாலும் அதே மீனிங் தான். ஸோ ஆல் தி அபோவ் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். ஏன் இது கொடுத்துருக்கேன், ஃபிக்ஸட் அசட்டை வந்து எப்படி வேல்யூ பண்ணுவாங்கன்னா, இந்த 3 பேரும் கொடுக்குற காரணம், சில டைமில் இதில் ஏதாவது ஒரு பேரை கொடுத்துட்டு வேறு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் இந்த 3ல் ஏதாச்சும் ஒரு பேர் இருந்தாலும் அது ஃபிக்ஸட் அசட்டை வேல்யூ பண்ணுறதுன்னு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த 3 பேருமே நான் கொடுத்துருக்கேன். கோயிங் கன்சர்ன் வேல்யூ, கன்வென்ஷனல் வேல்யூ, டோக்கன் வேல்யூ, ஆல் ஆர் சேம் மீனிங்கில் வரதான். அப்போ ஃபிக்ஸட் அசட்ஸ் ஆர் வேல்யூட் அட் கோயிங் கன்சர்ன் வேல்யூ ஆர் கன்வென்ஷனல் வேல்யூ ஆர் டோக்கன் வேல்யூ. Question number 18. Investment should be vouched with the help of. இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி வவுச் பண்ணுவாங்க? அது கரெக்டாக இருக்கா, இன்வெஸ்ட்மெண்ட் உண்மையான இன்வெஸ்ட்மெண்ட் தானா, கரெக்டாக இருக்கா அப்படின்னு எதை வச்சு செக் பண்ணுவாங்க? நம்ம சொன்னோம், ஒரு கேஷ் பேமெண்ட் பண்ணியிருந்தால் ரசீப்டை வச்சுட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். அது வவுச்சிங், அது வவுச்சர், ரசீப்டை வச்சு வவுச் பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி வவுச் பண்ணுறது? அப்போது கமிஷன் புக்கை வச்சு வவுச் பண்ணுவாங்களா, புரோக்கர்ஸ் புக்கை வச்சு வவுச் பண்ணுவாங்களா, சேல்ஸ் புக்கை வச்சு வவுச் பண்ணுவாங்களா, மினிட்ஸ் புக்கை வச்சு வவுச் பண்ணுவாங்களான்னு கேட்டிருக்காங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்போதுமே புரோக்கர்ஸ் புக்கை வச்சு தான் வவுச் பண்ணுவாங்க. புரோக்கர்ஸ் புக்கை வச்சு தான் வவுச் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஏற்கனவே யூனிவர்சிட்டியில் கேட்கப்பட்ட கொஸ்டின், அதில் கொடுக்கப்பட்ட ஆன்சர் தான். Question number 19. When excess application money is refunded to applicants, it is vouched with cash book and dash. எப்போதும் பாருங்கள், எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி, இப்போது கம்பெனி ஷேரை இஷ்யூ பண்ணும்போது நிறைய பேர் ஷேருக்கு அப்ளை பண்ணுவாங்க. சில டைமில் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிரும். ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன், ஒரு கம்பெனி 10,000 ஷேரை இஷ்யூ பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். பட் பொதுமக்கள் 12,000 ஷேர் கேட்டு அப்ளிகேஷன் வந்திருக்கு. அதுக்கு பேர் தான் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். 10,000 ஷேர் தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, ஆனால் அப்ளிகேஷன் வந்து 12,000 ஷேர்ஸுக்கு அப்ளிகேஷன் வந்திருக்கு. 2,000 எக்ஸஸாக வந்திருக்கு. அதுக்கு பேர் தான் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன், எக்ஸஸ் அப்ளிகேஷன். அப்போது ஆக்சுவலி இங்கே அப்ளை பண்ணும்போதே அப்ளிகேஷன் மணியும் சேர்த்து அனுப்பிடுவாங்க. அப்போ இதில் 10,000 ஷேர் மட்டும்தான் அலாட் பண்ண முடியும். அப்போது 2,000 ஷேருக்கான அப்ளிகேஷன் எக்ஸஸாக இருக்குது. அந்த 2,000 அப்ளிகேஷனுக்கான மணியை ரிசீவ் பண்ணியிருப்போம். அந்த மணியை ரீஃபண்ட் பண்ணணும், திரும்பி கொடுக்கணும், அப்ளிகண்ட்டுக்கே திருப்பி கொடுக்கணும். யார் அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கு திரும்ப கொடுக்கணும். அப்போ திரும்ப கொடுத்துட்டாங்களா இல்லையா அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதை வந்து எது கூட வவுச் பண்ணுவாங்க? வவுச் பண்ணுறது வெரிஃபை பண்ணுறது, அந்த டாக்குமெண்ட் எவிடன்ஸ் வச்சு வெரிஃபை பண்ணும். கேஷ் புக் பார்த்தா தெரியும். கேஷ் புக்கில் எழுதியிருப்பாங்க, இந்த மாதிரி பே பண்ணியாச்சு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ பே பண்ணிட்டாங்களா இல்லையான்னு அதுக்கு ப்ரூஃப் வேணும். அப்போ எதை வச்சு பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதை வச்சு செக் பண்ணுவாங்க? லெட்டர் ஆஃப் அலாட்மெண்ட்டா, லெட்டர் ஆஃப் காலா, லெட்டர் ஆஃப் ரெக்ரெட்டா, நன் ஆஃப் தீஸான்னு கேட்டிருக்காங்க. லெட்டர் ஆஃப் அலாட்மெண்ட் அப்படின்றது யாருக்கெல்லாம் ஷேரை ஒதுக்குனாங்களோ அவங்களுக்கு அனுப்புகிறது தான் லெட்டர் ஆஃப் அலாட்மெண்ட். இந்த மாதிரி நீங்கள் 10,000 பேருக்கு, நான் ஏற்கனவே சொன்னால் 12,000 ஷேர் 10,000 ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்கோம், 12,000 அப்ளிகேஷன் வந்திருக்கு, 12,000 ஷேருக்கான அப்ளிகேஷன் வந்திருக்கு. அது 10,000 மட்டும் தான் அலாட் பண்ணுவாங்க. யாருக்கெல்லாம் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் லெட்டர் ஆஃப் அலாட்மெண்ட் அனுப்புவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் ஷேரை நீங்கள் கேட்டபடி ஒதுக்கியாச்சு அப்படின்றது லெட்டர் ஆஃப் அலாட்மெண்ட். அது ஒதுக்குனவங்களுக்கு மட்டும் தெரியும். லெட்டர் ஆஃப் கால்ன்றது அதுக்கப்புறம் வருது, கால் லெட்டர். அது 3வது பாருங்கள், லெட்டர் ஆஃப் ரிக்ரெட். இதுதான் ரொம்ப முக்கியம்.
வருத்தம் தெரிவிக்கும் கடிதம், வருத்தம் தெரிவிக்கும் கடிதம். இந்த எக்ஸஸ் அனுப்பியிருக்காங்க, 2000 அப்ளிகேஷன், 2000 ஷேருக்கான அப்ளிகேஷன் கூடுதலாக வந்திருக்கு, அவங்களுக்கெல்லாம் பணம் திருப்பி அனுப்பிடுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஷேர் ஒதுக்க முடியல, அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறோன்னு சொல்லி அனுப்புவாங்க. அப்போது இந்த லெட்டர் ஆஃப் ரிக்ரெட் கூட தான் இந்த கேஷ் புக்கை கம்பேர் பண்ணுவாங்க. அப்போ தான் எத்தனை பேருக்கு ரீஃபண்ட் பண்ணியிருக்காங்க, எக்ஸாம் அப்ளிகேஷன் பண்ணி அப்ளிகேஷன் மணியை ரீஃபண்ட் பண்ணது இதுலேருந்து தான் தெரிஞ்சுக்கலாம். அப்போது when excess application money is refunded to applicants, it is vouched with cash book and letter of regret. வருத்தம் தெரிவிக்கும் கடிதத்தோட கேஷ் புக்கை வவுச் பண்ணுவாங்க. Question number 20, a dash report is one which contains the opinion of the auditor subject to certain conditions. ஒரு ரிப்போர்ட், எந்த ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க, அன்குவாலிஃபைடு ரிப்போர்ட்டா, குவாலிஃபைடு ரிப்போர்ட்டா, க்ளீன் ரிப்போர்ட்டா, நன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ரிப்போர்ட்டில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆடிட்டருடைய ஒப்பீனியன் இருக்கும். ஆடிட்டருடைய ஒப்பீனியன், தணிக்கையாளருடைய கருத்து இருக்கும், அவருடைய கருத்து குறிப்பிடப்படுவாங்க. சப்ஜெக்ட் டு சர்டன் கண்டிஷன், சில நிபந்தனைக்கு உட்பட்டு ஆடிட்டருடைய ஒப்பீனியன் அதில் இருக்கும். எந்த ரிப்போர்ட்டில் இருக்குன்னு கேட்காங்க, அன்குவாலிஃபைடு ரிப்போர்ட்டில் இருக்குமா, இல்லை குவாலிஃபைடு ரிப்போர்ட்டில் இருக்குமா, க்ளீன் ரிப்போர்ட்டில் இருக்குமா, நன்னான்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் கால் குவாலிஃபைடு ரிப்போர்ட். அந்த குவாலிஃபைடு ரிப்போர்ட்டில் தான் ஒரு ஆடிட்டருடைய ஒப்பீனியன் இருக்கும். சப்ஜெக்ட் டு சர்டைன் கண்டிஷன், சில நிபந்தனைக்கு உட்பட்டு அந்த ஆடிட்டருடைய ஒப்பீனியன், அந்த ஆடிட்டருடைய கருத்து அதில் இருக்கும். எதுலன்னு கேட்டால் குவாலிஃபைடு ரிப்போர்ட்டில். Question number 21, a fixed audit program is also called as DAS program. ஒரு ஃபிக்ஸட் ஆடிட் ப்ரோக்ராம், ஏற்கனவே ஒவ்வொரு கம்பெனிக்கும் போய் தனிப்பட்ட ஒரு ஆடிட் ப்ரோக்ராம் போடாமல் ஏற்கனவே ஒரு ஆடிட் ப்ரோக்ராம் காமனாக இருக்கும், அதையே ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவாங்க, அதையே ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். அதுக்கு பேர் ஃபிக்ஸட் ஆடிட் ப்ரோக்ராம் பேர். அந்த ஃபிக்ஸட் ஆடிட் ப்ரோக்ராமுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது, டெய்லர் மேட் ப்ரோக்ராமா, மேன்மேட் ப்ரோக்ராமா, ஆடிட்டர் மேட் ப்ரோக்ராமா, நன்னான்னு கேட்டிருக்காங்க. எப்போதுமே நம்ம தெரியும், நம்ம சாதாரண லைஃப்பில் எல்லா பொருளுக்கும் யூஸ் பண்ணுறது தான் ஏற்கனவே ஃபிக்ஸடாக இருந்தால் இட்ஸ் கால் டெய்லர் மேடு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃபிக்ஸடாக இருக்கக்கூடிய ஒரு ஆடிட் ப்ரோக்ராமை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா டெய்லர் மேடு ஆடிட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். Question number 22, ப்ரீ-அரேஞ்சிங் அண்ட் கோஆர்டினேட்டிங் தி ஆடிட் ஒர்க் இஸ். முன்னாலேயே அரேஞ்ச் பண்ணி, முன்னாலேயே என்னென்ன பண்ணணும்னு அரேஞ்ச் பண்ணி அதெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு ஆடிட் ஒர்க்கை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஆடிட் பிளானிங் சொல்லுவோமா, வவுச்சிங்னு சொல்லுவோமா, வெரிஃபிகேஷன் சொல்லுவோமா, ஆல் தி அபோவான்னு கேட்டிருக்காங்க. ப்ரீ அரேஞ்ச், முன்னாலேயே அரேஞ்ச் பண்ணி கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு பேர் ஆடிட் பிளானிங். ஆடிட் பிளானிங் ஏன்னா அதுலேயே எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வவுச்சிங் ஏற்கனவே பார்த்துட்டோம், வெரிஃபிகேஷனும் பார்த்துட்டோம். ஏன்னா ஒரு ட்ரூத்னஸை ப்ரூவ் பண்ணுறது தான் வெரிஃபிகேஷன் பார்த்தோம், ஒரு கன்ஃபார்ம் பண்ணுறது அதான் வெரிஃபிகேஷன். வவுச்சிங்கிறது வந்துட்டு அக்யூரஸியும் அத்தன்டிசிட்டியும், துல்லியத்தன்மையும் நம்பகத்தன்மையும் செக் பண்ணுறதா வவுச்சிங் அப்படின்னு பார்த்துட்டோம். இங்கே ஆடிட் பிளானிங் தான் ப்ரீ அரேஞ்ச் பண்ணுறது, முன்னாலே இப்போ அரேஞ்ச் பண்ணுறது, முன்னாலே அரேஞ்ச் பண்ணுறதுக்கு பேர் தான் பிளான் பண்ணுறதுன்னு சொல்கிறோம். Question number 23, DAS is concerned with the allocation of work with among employees. எம்ப்ளாயீஸுக்கு ஒர்க்கை ஒதுக்கணும், அது கூட சம்மந்தப்பட்டது எது, இன்டர்னல் கண்ட்ரோலா, இன்டர்னல் செக்கா, இன்டர்னல் ஆடிட்டா, நன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஒரு பிஸ்னஸ் ஸ்தாபனத்தில் ஒர்க்கருக்கு, எம்ப்ளாயிக்கு ஒர்க்கை, பணிகளை ஒதுக்கிறது எது கூட சம்மந்தப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா இன்டர்னல் செக், இன்டர்னல் செக் கூட சம்மந்தப்பட்டது. Question number 24, DAS includes ஃபினான்ஷியல் அண்ட் நான் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல். ஃபினான்ஷியல் கண்ட்ரோலும் இருக்கும், நான் ஃபினான்ஷியல் கண்ட்ரோலும் இதில் இருக்கும். இன்டர்னல் செக்லையா, இன்டர்னல் கண்ட்ரோல்லையா, இன்டர்னல் ஆடிட்லையா, ஆல் தி அபவான்னு கேட்டிருக்காங்க. இந்த ஃபினான்ஷியல் அண்ட் நான் ஃபினான்ஷியல் ரெண்டுமே இருக்கிறது இன்டர்னல் கண்ட்ரோலில், ரெண்டுமே இருக்கும், ரெண்டுமே கண்ட்ரோல் பண்ணும். ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, நான் ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி கண்ட்ரோல் பண்ணுறது தான் இன்டர்னல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறோம். Question number 25, current audit file consists of. current audit file பாருங்க, current audit file அப்படின்றது எது, matters of future importance, matters relation to post years, matters relating to the year of audit, none of these ஆன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்லே லாஜிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின்லே ஆன்சர் இருக்குது. கொஞ்சம் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணாலே கண்டுபிடிச்சிடலாம். கரண்ட் ஆடிட் ஃபைல், கரண்ட் நடப்பு, இப்போ நடக்கக்கூடிய ஆடிட்டுடைய விஷயங்கள்லாம் இருக்கக்கூடியது தான் கரண்ட் ஆடிட் ஃபைல். அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்ட், மேட்டர்ஸ் ரிலேட்டிங் டு தி
இயர் ஆஃப் ஆடிட். எந்த வருஷத்தில் ஆடிட் நடக்குதோ அந்த இயரில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஃபைல் தான் கரண்ட் ஆடிட் ஃபைல். ஸோ ஆப்ஷன் சி, மேட்டர்ஸ் ரிலேட்டிங் டு தி இயர் ஆஃப் ஆடிட். எந்தெந்த மேட்டர்லாம் ஆடிட் பண்ண இயற்கையோட சம்மந்தப்பட்டிருக்கோ அந்த மேட்டர்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தான் கரண்ட் ஆடிட் ஃபைல் அப்படின்னு சொல்கிறோம். Question number 26. An audit notebook is a book which is maintained by dash. ஒரு ஆடிட் நோட் புக் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. என்ன இந்த ஆடிட் நோட் புக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடிட் பண்ணும்போது யார்கிட்டையெல்லாம் என்னென்ன என்கொயர் பண்ணணும், எந்தெந்த ஆடிட் பண்ணுறதுக்கு என்னென்ன புக்கெல்லாம் நமக்கு அவசியம் இருக்குது, யார்கிட்ட என்னென்ன கேட்கணும், இதை பற்றி ஒரு நோட் எழுதி வச்சுருப்பாங்க. தட் இஸ் கால்ட் ஆடிட் நோட் புக். இதை யார் மெயின்டைன் பண்ணுவான்? ஆடிட் கிளர்க்கா, ஆடிட்டரா, மேனேஜ்மெண்ட்டா, ஷேர் ஹோல்டர்ஸ்னு கேட்டிருக்காங்க. இதை மெயின்டைன் பண்ணுறது வந்து ஆடிட் கிளர்க். இந்த ஆடிட் கிளர்க் தான் ஃபஸ்ட்டு என்னென்ன வேணும்னு சொல்லி நோட் பண்ணி வைப்பார். எதுவுமே விட்டு போகாமல் இருக்கிறதுக்காக யார்கிட்டையெல்லாம் என்னென்ன என்கொயரி பண்ணணும், யார்கிட்டையெல்லாம் எந்தெந்த புக்கு கேட்கணும், என்னென்ன சிஸ்டம் இருக்குது இங்கே அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே அந்த ஆடிட் நோட் புக்கில் அவர் குறிப்பிட்டு வச்சுருப்பார். ஆடிட் கிளர்க்கு தான் குறிப்பிட்டு வச்சுருப்பார். கொஸ்டின் நம்பர் 27. ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர்ஸ் ஆர். ஆடிட் நோட் புக் இருக்குது, ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர்ஸ் இருக்குது. இதில் என்னென்ன இருக்குது பாருங்கள். இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஆடிட். ஆடிட்டை பற்றிய முக்கியமான விவரங்கள்லாம் அதில் இருக்கும். அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸ் ரிகார்டிங் ஆடிட். ஆடிட்டு குறித்து எல்லா அப்பாயின்மெண்ட் லெட்டரும் அதில் இருக்கும். லெட்டர் ஆஃப் நோட்டீஸ் இருக்கும். நன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் தெரியும் ஆடிட் ஒர்க் பேப்பர். ஒரு ஆடிட் பண்ணும்போது இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது, எதெல்லாம் எங்கெல்லாம் என்னென்ன ப்ராப்ளம் பார்க்குறாங்க, எங்கெல்லாம் என்னென்ன விஷயங்கள் பார்க்குறாங்க அப்படின்றத நோட் பண்ணிகிட்டே வருவாங்க. தட் இஸ் கால்ட் ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர். ஆடிட் ஒர்க் பண்ணும்போது வரக்கூடிய விஷயங்களை நோட் பண்ணுறது, மேட்டரியல் நோட் பண்ணுறதா இது. ஸோ தட் இஸ் கால்ட் வாட்? இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஆடிட். Important information about audit is called audit working papers. Question number 28. The maximum number of audit assignment an auditor can accept is limited. ஒரு ஆடிட்டர் வந்துட்டு எத்தனை ஆடிட் அசைன்மெண்ட் எடுக்கலாம்? அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வருஷத்தில் எத்தனை கம்பெனியோட ஆடிட் கிடைச்சாலும் அவர் எடுக்க முடியாது. அவங்க வந்து ஒரு சின்ன கம்பெனியாக இருந்தால் எடுக்கலாம். பட் ஒரு பெரிய கம்பெனி ஆகும்போது 100 crores அந்த மாதிரி இருக்கக்கூடிய கம்பெனி, பெரிய கம்பெனியோடைய ஆடிட் வந்து எல்லா கம்பெனியும் எடுக்க முடியாது. ஒரு ஆடிட்டர் இவ்வளோ தான் எடுக்க முடியும்னு சொல்லி ஒரு ரூல் இருக்குது. தட் இஸ் 20. 20க்கு மேலே எடுக்க முடியாது. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆடிட் அசைன்மெண்ட் அண்ட் ஆடிட்டர் கேன் அக்செப்ட் இஸ் லிமிட்டட் டு 20. Question number 29. A written plan containing the details regarding the conduct of a particular audit is called. ஒரு written plan, எழுதப்பட்ட ஒரு திட்டம். அதில் என்ன இருக்குன்னா டீட்டெயில்ஸ் இருக்கும். ரிகார்டிங் தி காண்டக்ட் ஆஃப் ஏ பர்டிகுலர் ஆடிட். ஒரு பர்டிகுலர் ஆடிட் பண்ணுறது எப்படியெல்லாம் பண்ணணும், எப்படியெல்லாம் கண்டக்ட் பண்ணணும், ஒரு பர்டிகுலர் ஆடிட்டை எப்படியெல்லாம் செயல்படுத்தணுன்ற குறித்த விவரங்கள் இருக்கக்கூடிய ஒரு ரிட்டன் பிளானை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஆடிட் ப்ரோக்ராமா, ஆடிட் மெமராண்டமா, ஆடிட் நோட் புக்கா, நன் ஆஃப் திஸ்ன்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் கால்ட் ஆடிட் ப்ரோக்ராம். ஏற்கனவே ப்ரீவியஸில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம் ஆடிட் ப்ரோக்ராம். அதையே வேறு விதத்தில் கேட்டால் எப்படி எழுதுன்னு பார்த்துக்கோங்க. இது ரிட்டன் பிளான். ஏற்கனவே பிளான் பண்ணிடுவாங்க எப்படியெல்லாம் ஆடிட் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் ஆடிட் பண்ணணும். ரிட்டன் பிளான் கண்டெய்னிங் தி டீட்டெயில்ஸ் ரிகார்டிங் தி கண்டக்ட் ஆஃப் ஏ பர்டிகுலர் ஆடிட். ஒரு பர்டிகுலர் ஆடிட் எப்படியெல்லாம் பண்ணணும், என்னென்ன பண்ணணும்னு சொல்லி எழுதப்பட்ட ஒரு பிளான் தான் ஆடிட் ப்ரோக்ராம். கொஸ்டின் நம்பர் 30. இதுவும் ஏற்கனவே கேட்கப்பட்டது, நான் சொல்லியிருக்கேன். டீமிங் அண்ட் லேடிங் இஸ் எ டெக்னிக் எக்ஸசைஸ் பை தி ஸ்டாஃப் ஆஃப் தி கிளைண்ட் வித் மோட்டிவ் ஆஃப். இந்த டீமிங் அண்ட் லேடிங் அப்படின்ற ஒரு டெக்னிக்கை செயல்படுத்துவாங்க. எதுக்காக செயல்படுத்தணும்? ஒரு ஆடிட்டர் வந்து அதை செயல்படுத்துவார். எதுக்காக செயல்படுத்தணும்? டிஃபால்கேஷன் ஆஃப் கேஷா, மிஸ் அப்ராப்ரியேஷன் ஆஃப் கூட்ஸா, ஃபால்சிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸா, நன் ஆஃப் தீஸ்ன்னு கேட்டிருக்காங்க. டீமிங் அண்ட் லேடிங் ஏற்கனவே பார்த்தோம். அந்த டீமிங் அண்ட் லேடிங் அப்படின்றது கன்சீல் பண்ணுறது, மறைக்கிறது, அதாவது ஒரு பற்றாக்குறையை மறைக்கிறது. அதாவது நான் சொன்னேன், ஒரு டெப்டார்ட்லேருந்து ஒரு காசு வருதுன்னா, ஏ அப்படின்ற ஒரு டெப்டார்ட்லேருந்து நம்ம கேஷ் ரிசீவ் பண்ணும்போது கேஷ் புக்கில் ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ ஷார்ட்டேஜ் ஆயிடுச்சு. அந்த ஷார்ட்டேஜ் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்கன்னா, இன்னொரு டெப்டார் தரக்கூடிய அமௌண்ட்டை இதுக்கு இவருடைய பேரில் போட்டுருவாங்க. அப்படி மாறி போயிட்டே இருக்கும். தட் இஸ் கால் அதர்வைஸ் கால் லேப்பிங்னு பார்த்தோம். அப்போ டீமிங் அண்ட் லேடிங்கிறது என்னது? பணக்கையாடல். இது ஒரு பணக்கையாடல் தானே. அப்போது டிஃபால்கேஷன் ஆஃப் கேஷ். ஒரே கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க பாருங்கள். டிஃபால்ஃபிகேஷன் ஆஃப் கேஷ். டிஃபால்கேஷனா மோசடி, பணக்கையாடல். டிஃபால்கேஷன் ஆஃப் கேஷ்னா பணக்கையாடல். டீமிங் அண்ட் லேடிங்கிறது ஒரு பணக்கையாடல்.
ஏன்னா ஒரு நபர் தரக்கூடிய பணத்தை அவங்க கேஷ் புக்கில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும், பண்ணாமல் அந்த பணத்தை கையாடல் பண்ணிடுறாங்க. அந்த ஷார்ட்டேஜ் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா மறைச்சிருவாங்க, கன்சீல் பண்ணி மறைச்சிட்டு அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அடுத்த ஒரு ஆள் தரும்போது இவருடைய அக்கௌண்ட்டில் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அந்த நம்பருக்கு என்டர் பண்ண மாட்டாங்க, அந்த நம்பருக்கு இன்னொரு ஆள் தரும்போது அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. இப்படியே போகிறதுக்கு பேர் தான் பண கையாடல், டிஃபால்கேஷன் ஆஃப் கேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே கொஸ்டினை பல விதத்தில் கேட்கலாம். அதனால் ஒரு கொஸ்டினை படிக்கும்போது திரும்ப திரும்ப படித்து அதோடய மீனிங் நல்லா புரிஞ்சிட்டிங்கன்னா அடுத்த தடவை படிக்கும்போது உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். இப்போது ஆக்சுவலி இந்த ஆடிட்டிங்கிற புக்கில் வந்துட்டு கொஸ்டின்ஸ் வைஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம், அதோடைய எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் படிக்கும்போது எந்தெந்த ஏரியா படிக்கணும், ஆடிட் ப்ரோக்ராமாக பார்க்கணும். அப்போ இந்த டீமிங் அண்ட் லேடிங் எங்கே வருது, ஒரு ஆடிட்டரை பற்றி எவ்வளோ டீட்டெயில்ஸ் எங்கெல்லாம் வருது, ஒரு ஆடிட் ப்ரோக்ராம், ஆடிட் நோட் புக்னா என்ன, ஒரு அதே மாதிரி இந்த இன்டர்னல் கண்ட்ரோல், இன்டர்னல் செக்னா என்ன, இன்டர்னல் கண்ட்ரோல்னு என்ன, அதே மாதிரி ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு எந்தெந்த ஏரியாவெலாம் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்றத இந்த கொஸ்டின்ஸ்லேருந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். அதில் மேலும் மேலும் வேறு கொஸ்டின்ஸும் வேறு புக்லேருந்து நீங்கள் கொஸ்டினில் ரெஃபர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா யூல் கெட் பெட்டர் ஐடியா. ஏன்னா மீனிங் நான் வந்து இங்கே கொடுத்துட்டேன், நீ அடுத்து நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. விஷ் ஆல் தி பெஸ்ட்.